ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை ஆனி மாதத்துக்கான சங்கடகர சதுர்த்தி. இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும், நீங்கள் இழந்ததெல்லாம் உங்கள் கைக்கு திரும்ப வரும். பணம் வீட்டில் தாண்டவம் ஆடும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர் விநாயகப் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானை நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி வழிபடும்போது நம்மோட அனைத்து விதமான நன்மைகளையும் நம்ம பெற முடியும். அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 வருது. அன்னைய தினத்தில் நீங்கள் விநாயகப் பெருமானை எந்த முறையில் வழிபட்டா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும், நம்ம கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்ப விஸ்வரூபமாக காட்சி அளித்தாலும் பார்க்கறதுக்கு குழந்தை மாதிரி பழகக்கூடியவர் தான் விநாயகர். இவரை நாம் எந்த அளவுக்கு எளிமையாக வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையாக வழிபட்டாலும் அந்த வழிபாட்டை மனசார ஏற்றுப்பார். சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் விநாயகப் பெருமானை வழிபடாத நபரால் இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அப்படி ஆரம்பிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது தடைகள் இல்லாமல் வெற்றி அடையும். செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டோட பூஜையை சுத்தப்படுத்தி வச்சுட்டு விநாயகப் பெருமானுக்கு பூஜை பண்ணுங்க. அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணுங்க. இந்த பரிகாரத்தை நீங்கள் சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் பண்ணணும். காலண்டரில் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு மாதம் எப்போ வருதுன்னு. அன்னைக்கு கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் நவதானியம் வாங்கிக்கோங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் எல்லா கடைகள்லையும் நவதானியம் 9 தானியங்களை கலந்து வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க. அதை ஒரு தாம்பூலத்தட்டில் கொட்டி அந்த நவதானியத்துக்கு மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எழுதி பிள்ளையாரை நினச்சி, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பேர்ட்ட காசு கொடுத்துருங்க, அந்த காசு திரும்ப வரல, இல்லை உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கணும், இல்லை உங்கள் கணவருக்கு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கணும், இது மாதிரி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தட்டில் இருக்கக்கூடிய அந்த நவதானியம் அப்படியே பூஜை அறையிலே இருக்கட்டும். விளக்கேற்றி வச்சுட்டு வழிபாடு நடத்துங்க. அதுக்கப்புறமா 2 மணி நேரம் கழித்து அந்த நவதானியத்தை ஒரு கவரில் கொட்டி அப்படியே விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஒருவேளை உங்களால் தானமாக கொடுக்க முடியல அப்படின்னா இந்த நவதானியத்துக்கு மேலே ஒரு பிள்ளையாரை வச்சு மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த நவதானியத்தை கொண்டு போய் அப்படியே மரம் அப்படிலாம் செடி கொடி கீழே இல்லை புதர்களில் போட்டுருங்க. இது ஒரு முறை. அப்படியும் இல்லையா, அந்த நவதானியம் இருக்கு இல்லையா, அந்த நவதானியத்தில் சுண்டல் செஞ்சு கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த நவதானிய சுண்டலை உங்கள் கையால் கொடுங்க. தொடர்ந்து இதே மாதிரி 3 சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் விநாயகரை வேண்டி இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா உங்களோட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். இழந்த பணம் கைக்கு திரும்ப வரும். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு திருமண வரன் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே உங்களை தேடி வரும். விநாயகர் மேல் நம்பிக்கை வச்சு சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்களோட வேண்டுதல் பலிக்கும். இது விளையாட்டாக சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது, இதுதான் உண்மை. அதனால தான் நவதானியத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை எழுதுகிறோம். அதை எழுதி உங்களுக்கு தெரிஞ்ச விநாயகர் நாமத்தை உச்சரிங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை வச்சு செய்வதன் மூலயமா கண்டிப்பாக விநாயகரோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். சீக்கிரமாக நீங்கள் இழந்தது உங்கள் கைக்கு வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.